இதான் இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் நடிகர் ரஜினிகாந்துக்கு இன்று காலை 5 மணிக்கு தொடங்கி சுமார் 3 மணி நேரத்துக்கு மேல முக்கிய அறுவை சிகிச்சை நடந்து ரத்த நாளத்துல ஸ்டென்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது குறித்து மின்னம்பலத்துல இன்று காலை 10 மணிக்கு ரஜினியின் தொடையை திறந்து அப்போலோவில் அளிக்கப்படும் சிகிச்சை மருத்துவர் ரிப்போர்ட் என்ற தலைப்புல விரிவான செய்தியை வெளியிட்டோம். இந்த நிலையில ரஜினிக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை பற்றி அப்போலோ மருத்துவமனை வட்டாரங்களில் தொடர்ந்து விசாரிச்சோம். ரஜினிக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு மருத்துவ ரீதியான பெயர் ஆர்டிக் அனிரிசம். இதயத்திலிருந்து வரும் முக்கியமான தமனியான பெருநாடியின் சுவரில் ஏற்படும் வீக்கம் தான் இது. தமனி சுவரில் பலவீனமான பகுதியில் பெருநாடி அனிரிசின்கள் உருவாகின்றன. அவை சிதைந்து அல்லது பிளவு ஏற்படலாம். இதனால் உள் இரத்தப்போக்கு ஏற்படலாம் அல்லது இதயத்திலிருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை தடுக்கலாம். இதை சரி செய்வதற்கு தான் ஸ்டென்ட் பொருத்தப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 5 மணி முதல் 8 மணிக்கு மேல் வரை நீடித்த அந்த ஆபரேஷன் முடிந்து ரஜினி அப்போலோ மருத்துவமனையின் முதல் தளத்தில் சிசியூவில் பெட் நம்பர் 61 ஓய்வெடுத்து வருகிறார். அவரை மருத்துவர்கள் கண்காணித்து வருகிறார்கள். சிசியூவில் 1 அல்லது 2 நாள் இருக்க வேண்டியிருக்கும். அதையடுத்து ஐசியூக்கு மாற்றி அதன் பிறகுதான் நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார். இப்போதைய நிலவரப்படி குறைந்தது 3 அல்லது 4 நாட்கள் ரஜினி மருத்துவமனையில் இருக்கக்கூடும். ரஜினிக்கு 73 வயதாகிறது. அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சையை உடல் ஏற்றுக்கொள்ளும் வேகத்தை பொறுத்து அவரது மருத்துவமனை வாசம் குறையவோ கூடவோ வாய்ப்பிருக்கிறது என்கிறார்கள். ரஜினி விரைவில் குணமடைய தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுவதும் பலரும் பிரார்த்தித்து வருகிறார்கள். இந்நிலையில் ரஜினியின் உடல்நிலை குறித்து அப்போலோ மருத்துவமனை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஜினிக்கு இதயத்தில் இருந்து பிரியும் முக்கிய தமனியான பெருநாடியின் சுவரில் வீக்கம் இருந்ததால் அறுவை சிகிச்சை அல்லாத டிரான்ஸ்கேதீட்டர் முறை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மூத்த இதய நோய் நிபுணர் சாய் சதீஷ் இதை சரி செய்வதற்காக ஸ்டென்ட் பொருத்தினார். ரஜினி தற்போது நலமுடன் இருக்கிறார் என்பதை அவரது ரசிகர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் 2 நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதான் இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.